சுமார் 100 வருடம் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ தேவி மாங்காளி அம்மனின் திருக்கோயிலில் கடந்த மாதம் 30/8/2024 அன்று மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. இது எங்கே இருக்குன்னா, தர்கா ரோட்டில் இருக்கிற ஜமீன் பல்லாவரத்தில் இருக்குது. சப்வேவுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இந்த கோயில் வரும். இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸு. இது சைடில் இருக்க வழி. இது கும்பாபிஷேகம் நடந்தது இல்லாமல் சிவனுக்கு உள்பிரகாரத்திலே ஒரு சின்ன கோயில் கட்டி அதில் இடமாற்றம் செஞ்சுருக்காங்க. இங்கு ஸ்ரீ சக்தி லிங்கேஸ்வரராக அவர் தோன்றியிருக்காரு. இந்த கோயிலில் வலது பக்கம் விநாயகரும் இடது பக்கம் முருகரும் நடுவில் அம்மனுமாக காட்சி தருகிறார்கள். இப்பொழுது கும்பாபிஷேக நிகழ்ச்சியை பார்ப்போம். मातामगोपेश्वरवैभवाय पादपतिदेविकसुन्दराय मामादिसत्याग्रपूजिताय श्रीशक्तिलिङ्गाय नमः शिवाय यत्तत्कुबेरस्य सुनिप्रकाय சிவபெருமான் இங்கு ஸ்ரீ சக்தி லிங்கேஸ்வரராக இருக்கார். கும்பாபிஷேகம் முடிந்து 48 நாட்களுக்குள் அந்த கோயிலுக்கு சென்றால் முழு கும்பாபிஷேக பலனை அடையலாம் என்பது ஐதீகம். அதனால் நீங்கள் பல்லாவரம் பக்கத்தில் இருந்தீங்கன்னா உடனே இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. லிங்கேஸ்வரருக்கு வலதுபுறமாக ஐயப்பன் சன்னதியும் இங்கு உள்ளது. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கணுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது நாங்கள் போகும்போது பூஜை பண்ண இந்த நிகழ்ச்சி. இது சிவபெருமானும் நந்தியும் இந்த கோயிலில் ரொம்ப அழகாக இருக்காங்க. பார்ப்பதற்கு மன மகிழ்ச்சியும் நிம்மதியும் தோன்றுகிறது. கோயிலே உள்பிரகாரத்தில் 9 கன்னியர்களும் இருக்காங்க. துர்க்கை அம்மன், அரச மரத்தடியில் நாக தேவதைகள் இருக்காங்க. அதுக்கு பின்னாடி இந்த சிவனை தான் கோயில் கட்டி இப்போ தனியாக அமைச்சிருக்காங்க. இதுதான் அந்த கோயில். இங்கு அவர் சக்தி லிங்கேஸ்வரராக அருள் புரிகிறார். இந்த சிவன் கோயில் மேலே ஸ்ரீ சக்தி லிங்கேஸ்வரரும் நந்தியும் அழகான உருவமாக காட்சி தருகிறார்கள். தட்சிணாமூர்த்தி விநாயகர் வெளிப்புற சன்னதியிலும் ஆஞ்சநேயர் பின்புற சன்னதியிலும் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கே நவகிரக சன்னதியும் உண்டு. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வீவர்ஸ்.
பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.